இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம உள்ள வரத்துக்கு ஒரு பாடல் கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்குல்ல, இந்த முதல் பாட்டுக்கும் கிளம்பி வந்ததுக்கும் ஒரு இடையில ஒரு பெரிய விஷயம் இருக்கும்ல, அது என்னது? அது சொன்னா அந்த எபிசோடு பத்தாது. ஏன்னா இந்த தேடல் நோக்கி வரவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நாளோ நம்ம கன்னத்திலே பல்லார்னு அரைஞ்சிருக்கும். என்னடான்னு உடஞ்சி உட்கார்ந்த ஒரு தருணமோ, ஒரு நாட்களோ இருந்திருக்கும். அது தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்ல. அது என்னைக்கும் இல்ல, இப்ப கூட தோணுது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட திரும்பி ஊருக்கு போயிரலாமா? ஏன்? இவ்வளோ பாடல்கள் எழுதின பிறகும் அப்படி ஒரு சூழல் தான் தோணுது. ஏன்னா நமக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் நமக்கு தான் தெரியும். வெளியில போறோம். நமக்கு தெரியாம என்னென்னவோ நடக்கலாம். இது நம்ம திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். நமக்கு வழியில திட்டமிடாத விஷயங்கள் எவ்வளவோ நடக்கும். அ எனக்கே ஒரு விபத்து நடந்தது இந்த பாடல் முயற்சியில. சூளமேடு போயிட்டு இருந்த என்ன ஒருத்தர் கோடம்பாக்கம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கோடம்பாக்கம் பிரிட்ஜில ஏறுனது தான் தெரிஞ்சது. ஒரு ஆட்டோக்காரர் அடிச்சு கீழ தள்ளிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் மருத்துவமனையில இந்த மூக்கெல்லாம் கிழுங்கி. அப்போ நம்ம அது அது யார் செஞ்சது? கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வந்து ஏறணுங்கிறது என் பயண திட்டத்திலே இல்ல. அப்ப யாரோ ஒருத்தன் ஆட்டி வச்சிருக்கான், ஒருத்தன் ஆடியிருக்கான், அனுபவிச்சுட்டேன். அந்த கேப்புங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். 2000ல ஒரு ஆல்பம் எழுதியிருக்கோம். 2003ல ஒரு திரைப்பட பாடலுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது வந்து என் பேர் இல்லாம வெளியில வருது. நான் இப்ப அங்க சொல்ல விரும்பல. என்ன அதுக்கப்புறம் ஹிட்டு. ஆமா, அந்த பாடல் ஹிட் இன்னைக்கு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். என்ன அதுக்கு பிறகு வந்து 6 வருடம் மறுபடியும் ஒரு போராட்டம். அந்த 6 வருட போராட்டத்துல ஓசல கிடைக்குது. ஆனா 2, 3 முறை நான் இல்லாத இடங்கள்லயும் அ முத்துக்குமாரன வந்து நம்மள பத்தி பாராட்டி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அவர சந்திச்சே ஆகணும்னு நினைக்கும்போது சந்திக்க முடியாத தூரத்துக்கு அவர் போயிட்டாரு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் சாரதி தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய பாடல் எல்லாத்தையும் நம்ம பேச போறோம். அத தாண்டி பாடலாசிரியரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து நம்மள முதல்ல ட்ரிகர் பண்ணியிருக்கும். அது என்னது சார்? அப்படி எனக்கு எந்த விதமான ட்ரிகர் இல்ல. ஓகே. ஏன்னா, என்னுடைய குடும்பத்தில யாரும் அதுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு முன்னாடி கலைத்துறையில வந்ததோ, அல்லது இந்த மாரி எழுத்துத் துறையில இருந்ததோ, ம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு இயல்பா வந்து தமிழ் மீது ஆர்வம் உண்டு. அ சிறப்பு 1ஆம் வகுப்புலேருந்தே மேல்நிலை வகுப்பு வரையும் தமிழ் மீது கொஞ்சம் அதிக கவனமா படிப்பேன். ஓகே. அது கையெழுத்து அழகா இருக்கும். ம். இது 2ம் என்ன பண்ணுச்சு, நம்மள சுற்றி இருக்க வீடுகள் பக்கத்தில இருக்க நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அண்ணனுங்கலாம். ஆமா. அவங்கலாம் ஏதாவது அவங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணுங்களுக்கு ஓகே. காதல் கடிதம் எழுதுறதுக்கு நம்ம கையெழுத்த உபயோகப்படுத்துவாங்க. பரவாயில்லையே. ஆமா. அப்படி எழுதும்போது அவங்க சொல்ற 1, 2 வார்த்தையோட சேர்த்து, நம்மளும் "கன்னிமணி" ஆ. அப்படின்னு ஏதாவது சேர்த்துக்கிறது. சூப்பர். அத அவங்க அங்க ரிஜெக்ட் பண்ணல. அதுதான் ஒரு ஊன்றுகோலா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. எனக்கு எனக்கு புரியலையே. அப்போ உங்களுடைய காதல் கடிதம் பல காதல சேர்த்து வச்சிருக்கு. அது எப்படின்னு தெரியல. அது அவங்கள கேட்டா தான் தெரியும். ஆனா ஏன் சேர்த்து வச்சதுன்னு அவங்கள கேட்டா தான் தெரியும். ஓகே, ஓகே. ஆ ஆனா வந்து நெறைய பேருக்கு அந்த கையெழுத்து வந்து போயிருக்கு. ஓகே. அப்ப அந்த வார்த்தைகள வச்சுட்டு நானும் வீட்ல எழுதி பார்ப்பேன். ஏன்னா அதிகபட்சம் போனா அதே மாரி நம்மளும் ஒரு காதல் கவிதை எழுதுவோம். அவ்வளோதான். நீ, நான், நிலா. நான் உன்ன பார்த்தா பூவ பார்த்த மாரி இருக்கு. இந்த மாரி அவ்வளோதான் இருக்கும். அதுல பொருள் அடர்த்தி இருக்காது. சொற்கள் அடர்த்தி இருக்காது. ஆனா ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டு இருந்தோம். ம். அப்ப எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிற மாரி அப்பா உழைப்ப தாண்டி நம்ம உழைப்புல வாழக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்போது, எனக்கும் அந்த இடம் வந்துச்சு. அப்ப என்ன செய்யலாம் வேலை? நமக்கு கைத்தொழில் எதுவும் தெரியாது. என்ன செய்யலாங்கும்போது, எனக்கு அந்த உடனடியா தோணுனது இந்த எழுத்து தான். நமக்கு ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில அ ஒரு நானா ஒரு டம்மி வேர்ட்ஸ்லாம் போட்டு பாட்டு எழுதி எழுதி வச்சிருப்பேன் ஒரு டைரியில. சரி நம்ம பாட்டு எழுத போலாம் அப்படின்னு உடனே ஒரு திருவள்ளூர் பேருந்து புடிச்சு சென்னைக்கு வந்தாச்சு. ஓகே, ஓகே. ஆனா எப்படின்னா, இப்ப இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம உள்ள வரத்துக்கு ஒரு பாடல் கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்குல்ல, இந்த முதல் பாட்டுக்கும் கிளம்பி வந்ததுக்கும் ஒரு இடையில ஒரு பெரிய விஷயம் இருக்கும்ல, அது என்னது? அது சொன்னா அந்த எபிசோடு பத்தாது. ஏன்னா இல்ல பசி பட்டினிலாம் இருந்திருக்கா? பசி பட்டினிலாம் நான் அனுபவிக்கல. ஏன்னா, அ எனக்கு இங்க வந்தோனே நண்பர்கள் கொஞ்சம் நல்ல நண்பர்கள் அமைஞ்சாங்க. இப்ப அந்த நண்பர்கள்லாம் என்னோட உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே தாங்கிக்கிட்டாங்க. ஆனா அத தாண்டின விஷயங்கள் நெறைய இருந்ததுங்க. நம்ம 2000த்துல நான் 98ல அங்க வர்றேன். ஒரு 2 வருட காலம் வந்து நீங்க சொல்ற மாதிரியான அந்த சூழ்நிலை இருக்கா வர்றதுக்கான சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த நண்பர்கள்லாம் என்ன கொஞ்சம் கைப்பிடிச்சு, ஆ "நீ ட்ரை பண்ணு நாங்க இருக்கோம்." எல்லாம் இங்க வந்து பழகுன நண்பர்கள். யாருமே நமக்கு முன்னாடி தெரிஞ்ச நண்பர்லாம் இல்ல. ஆ அது யார் செஞ்ச புண்ணியமோ நமக்கு தெரியல. அப்படி ஒரு நண்பர்கள் அமைஞ்சது நமக்கு. ஆனா போராட்டம் வந்து கடுமையா இருந்தது. 2000த்துல முதல்ல ஒரு ஆல்பம் பண்ணேன். சுருதிராஜ்ன்னு ஒரு இசையமைப்பாளர். இன்னைக்கு வந்து பிரபலமா எல்லாருடைய இசையமைப்புலயும்
தபலிஸ்டா இருக்கக்கூடியவர். அவங்க அப்பா வந்து கண்ணூர் ராஜ்ன்னா எல்லாருக்கும் தெரியும். மலையாளத்தில ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர். அவருடைய பையன் தான். அவருடைய இசையமைப்புல 2 வருட தேடல்களுக்கு பிறகு ஒரு ஐயப்பன் ஆல்பம் எழுத கிடைச்சது. அந்த டைம்ல கேசெட் இருந்த டைம். சிடிலாம் கிடையாது. அப்போ முதல்ல 9 பாடலும் எழுதினேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய பாடல் வரிகள். அந்த கேசெட்ல 9 பாடல்களுக்கு பின்னாடி கவிஞர் சாரதின்னு அந்த பேரு ஃபோட்டோ போட்டு அப்பலாம் கவிஞருடைய ஃபோட்டோ முழு படம் ஆமா, எழுதி அதில ஆமா. இருக்கும். அத பார்த்தோனே சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, "தம்பி இருடா உனக்கு வச்சிருக்கேன் நெறையா" அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்ட்ரகலா 2009ல தான் எனக்கு படத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது. அந்த 9 வருடம் வந்து கடுமையான போராட்டம் தான். ஓகே. ஏதாவது ஒரு நாள் வந்து அதாவது இந்த தேடல் நோக்கி வரவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நாளோ ஓகே. ஒரு நாளோ அந்த 1 மணி நேரமோ நம்ம கன்னத்திலே பல்லார்ன்னு அரைஞ்சிருக்கும். என்னடான்னு உடைஞ்சு உட்கார்ந்த ஒரு தருணமோ, ஒரு நாட்களோ இருந்திருக்கும். அது தெரிஞ்சுக்கலாமா நானு? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் தப்பே இல்ல. அது என்னைக்கும் இல்ல, இப்ப கூட தோணுது. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட திரும்பி ஊருக்கு போயிரலாமா? ஏன்? இவ்வளோ பாடல்கள் எழுதின பிறகும் அப்படி ஒரு சூழல் தான் தோணுது. ஏன்னா நமக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் நமக்கு தான் தெரியும். வெளியில வந்து நமக்கு பாடல் எழுதிட்டு இருக்கோம். ஆ நெறைய எழுதுறோம். அப்படிதான் தெரியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்ப நான் கிட்டத்தட்ட பாடல் எழுத வந்து 25 வருடம் ஆயிடுச்சு. இதுல திரைத்துறையில பாடலாசிரியரானா நான் முதல் பாடல் பதிவு பண்ணி 16 வருட காலம் ஆகுது. ம். கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்களுக்கு மேல நான் எழுதிட்டேன். திரை இசை பாடல், தனி இசை பாடல், பக்தி இசை பாடல் அப்படின்னு. இன்னமும் வந்து நம்ம அந்த போராட்ட களத்தில தான் இருந்துட்டு இருக்கோம். முதல் பாடல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்ததோ, அதே போராட்டத்தில தான் இன்னைக்கும் இருக்கும். இன்னைக்கு சொல்லிக்கிறது பாடல்கள் இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி மறுபடியும் ஒரு இடத்துல போய் சந்திச்சு, பாடல் வாங்கி, எழுதி, அ முதல் பாடல் மாரி அது எப்பொழுதுமே அது என்ட்ட அந்த பழக்கம் உண்டு. அ எந்த பாடல் குடுத்தாலும் முதல் பாடல் மாரி தான் நான் எழுத ஆரம்பிப்பேன். அந்த மெனக்கெடலோட தான் செய்வேன் நானு. ஆனா வாய்ப்பு வாங்குறதுமே அந்த முதல் பாடல்ட்ட எப்படி வாய்ப்பு வாங்குனோமோ, அதே மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்பவும் இருக்கு. அது என்ன மாதிரியான சூழல்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனா இந்த தேடுதலும், இந்த பயணமும் எனக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா, எனக்கு ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொன்னு கத்துக்கிறேன். ஒரு இயக்குனர்ட்ட போகும்போது, ஒரு கதைய எப்படி எழுதணும்? ஒரு கதைய எப்படி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது விவரிச்சு சொல்லணும்? எப்படி பாடல வாங்கணும்? அதேமாரி ஒரு இசையமைப்பாளர்ட்ட போகும்போது எப்படி தத்தகாரத்துக்கு எழுதணும்? ம். என்ன மாதிரியான ஓசைகள் அந்த தத்தகாரங்கள்ல பயன்படணும்? அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னு கத்துக்கும்போது, நமக்கு இந்த பயணம் புடிச்சிருக்கு. கொஞ்சம் தாமதமா வளர்ந்தாலும், சரியா தரமா வளர்ந்துகிட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கு. சூப்பர். இதுல இதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னன்னா, பொருளாதார ரீதியா ரைட்டர்ஸ் இங்க ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றாங்களா? ரெகுலர் ஃபேஸ் பண்றாங்களான்னு மத்தவங்கள நான் சொல்ல முடியாது. உங்கள வச்சே என்ன நான் கேட்கிறேன். சொல்லலாம். ஏன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க ஊருக்கு போறீங்க. "என்ன வேலைப்பா பார்க்குறான் தம்பி?" அப்படின்னு கேட்டா, "டாக்டரு." "அப்புறம் என்னப்பா கவலை இல்ல." அப்படிம்பாங்க. இன்ஜினியர்." அப்புறம் என்ன? வருமானம் கொட்ட கொட்டன்னு கொட்டும்." இதே நான் போய், "என்னப்பா வேலை பார்க்குற?" அப்படின்னு என்ன கேட்கும்போது, "பாட்டு எழுதுறேன்." "சரி பாட்டு எழுதுற, சாப்பாடு என்ன பண்ற?" அப்படிம்பாங்க. ம். அடுத்த கொஸ்டின். அதாவது இது வந்து ஒரு தொழிலாவோ ஆமா தொழிலாகவோ, வருமானத்துக்கு எலிஜிபிளான ஒரு வேலையாகவோ நெறைய பேருக்கு தெரியல. அதே நேரத்தில வந்து பிராக்டிகல் ரியாலிட்டியும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் அ ஆதிக்கம் நெறைய இருக்கு. இன்னைக்கு யாரையும் வந்து சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொஞ்சம் டெக்னாலஜி அறிவு இருந்தாலும் போதும், திறமை இருந்தா போதும். இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டே நம்ம இந்த மாரி யூடியூப் சேனல் அந்த மாரி சில விஷயங்கள், பிரைவேட் ஆல்பங்கள் இந்த மாரிலாம் பண்ணிட்டு நம்மளுடைய ஏர்னிங்ஸ நம்ம குரோத் பண்ணிக்கலாம். நான் வந்த பீரியட்ல அப்படிலாம் இல்ல. அ நேரடியா வந்து இயக்குனர்கள சந்திக்கணும், இசையமைப்பாளர்கள சந்திக்கணும். அவங்க பாடல் எழுதக்கூடிய வாய்ப்ப குடுத்து, அவங்க அந்த பாடல் வரிகள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து, அந்த பாடல் வெளியில போய் பரபரப்பா பேசப்பட்டா, அடுத்தடுத்து நம்மளுடைய பயணம், திரைப்பயணம் சரியா இருக்கும். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு எளிமையான காலகட்டம் இல்ல. அப்ப அந்த ஒவ்வொரு பாடலையும் நம்ம வாய்ப்பு வாங்குறதும் நமக்கு சிரமமா இருந்தது. அவங்கள திருப்தி பண்றதும் நமக்கு திருப்தி பண்றது மீன்ஸ் எனக்கு எழுதுறது எப்பொழுதுமே சிரமமா இருக்காது. எழுதிருவேன். ஏன்னா, அது எனக்குள்ள இருக்கக்கூடிய அகமன தேடல். அது எப்பொழுதும் அது இந்த நிமிஷம் வரைக்கும் குறையல. ஆனா, ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டைரக்டர் ஒண்ணு சொல்லிருவாரு. இப்பவாவது டீட்டெயிலா சொல்லுவாங்க. கதை இங்க ஆரம்பிக்குது. இந்த பாடல் இந்த இடத்துக்கு வருது. இங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு இந்த பாடல் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 2 சீன் வரைக்கும் சொல்லுவாங்க. அப்ப ரேண்டமா சொல்லிருவாங்க. ஒரு காதல் பாடலுங்க. ஹீரோ பார்க்குறான், ஹீரோயின் பார்க்குறா, எழுதிருவாங்கன்னுவாங்க. அப்ப நம்ம அதுக்குள்ள என்ன எழுதுவோம்னு தெரியாது. 2வது நம்மகிட்டயும் கொஞ்சம் மொழி போதாமை, அறிவு போதாமைலாம் இருந்தது. அதிகபட்சம் ஒரு ஏரியாவிலேயே சுத்தி வருவோம். உன்ன பார்த்தேன், உன்ன லவ் பண்றேங்கிறத நீங்க பாடல் முழுக்க பார்த்தீங்கன்னா, வேற வேற வார்த்தைகள் இருக்கும். ம். ஆனா விஷயமா பார்த்தா உணர்வு ரீதியா ஒண்ணா தான் உணர்வு ரீதியா ஒண்ணா தான் இருக்கும்.
இப்ப அதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இருந்தது. எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த 2009ல இயக்குனர் பூபதி பாண்டியன் சார் மூலமா, அ இசைஞானி அவர்கள் இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா சாருடைய இசையமைப்புல "ஓஷலா ஓஷலாங்கிற" ஒரு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு வந்து என்ன வெளியில கொண்டு போய் அதிகமா சேர்க்கலனாலும், எல்லாருக்கும் இந்த பாட்டு வந்து போய் சேர்ந்தது. அப்ப சொல்லும்போது தெரிஞ்சுக்குவாங்க. "ஓ! நீங்க தான் எழுதுனீங்களா?" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாடல்கள் நம்ம முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி எழுத ஆரம்பிச்சோம். நாமத்துக்குமார் அவங்கள சந்திச்ச தருணம். அதனுடைய நட்பு அது நட்பாவே எடுத்துக்கலாமா அத? அந்த படத்துல வந்து நாமத்துக்குமரன் எல்லா பாடலும் ஆமா. எழுதியிருந்தாரு. ஆ நான் எழுதின பாடல வந்து அ அங்க ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுல ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. ம். அப்புறம் அது முடிஞ்சோனே வழக்கமா அந்த செலிபிரிட்டீஸ்லாம் உட்காந்து பேசுவாங்க. நான் அந்த மேடைக்கு நான் அழைக்கப்படல. அது புதிய பாடலாசிரியர்களுக்கு அந்த மாரி சில சம்பவங்கள் நடக்கும். ம். அது எனக்கும் நடந்தது. அது விதிவிலக்கல்ல. ந ஸ்டேஜுக்கு கீழ உட்கார்ந்துருக்கோம். ஆமா. ஸ்டேஜுக்கு கீழ இருந்து பார்க்குறோம். நம்ம அந்த பாடல பத்தி சில பேர்லாம் குறிப்பிட்டு பேசுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளோதான். அப்ப நான் வீட்டுக்கு வந்தது பிறகு ஒரு ஃபோன் கால் வருது. அது எடுத்த எடுப்பிலே "நான் முத்துக்குமார் பேசுறேன்" அப்படிங்கிறாரு. நானும் "அண்ணன் சொல்லுங்கண்ணே" அப்படின்னேன். "தம்பி உன் பாடல் கேட்டேன் நல்லா இருந்துச்சு. நீ தான் எழுதுனியான்னேன்." "ஆமான்னேன்." "ஏன்டா ஸ்டேஜுக்கு வரலன்னாரு." "அண்ணா நீங்க இருக்கீங்களா? அப்புறம் என்னண்ணே?" "அப்படிலாம் இல்லப்பா. நீ பாடல் எழுதுனா நீ தான் வரணும். அடுத்த முறை இந்த மாரி இது பாடல் எழுதி வந்தேன்னா, யாரும் கூப்பிடலனாலும் பரவாயில்ல சொல்லு" அப்படின்னாரு. அப்புறம் அந்த பாடல் வரிகள் எல்லாம் கொஞ்சம் பாராட்டி சொன்னாரு. "நல்லா எழுதுறா தம்பின்னு" உற்சாகம் குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் நேர்ல அவர சந்திக்கல. ஆனா சந்திக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தது. இந்த கலைஞர் தெருவுல சாலிகிராமத்தில இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் கடந்து போம்போதெல்லாம் யோசிப்பேன் பார்க்கலாமா, பார்க்கலாமான்னு. சரி என்ன நெனச்சுக்குவாரோ அப்டின்ட்டு அவர தவிர்த்தேன். ஆ ஆனா வழியில எங்கேயாவது ரெக்கார்டிங் சென்டர்ல பார்ப்பேன். அப்பவும் கூட பேச மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன கூச்சம் இருந்துச்சு. ம். அதாவது வாலண்டியரா போய் நம்ம அறிமுகப்படுத்திட்டு பேசுறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அது ஒருவேள அதையும் நான் தடுத்துருச்சா என்னன்னு தெரியல. ஆனா 2, 3 முறை நான் இல்லாத இடங்கள்லயும் ஆ முத்துக்குமாரன வந்து நம்மள பத்தி பாராட்டி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அவர சந்திச்சே ஆகணும்னு நெனைக்கும்போது சந்திக்க முடியாத தூரத்துக்கு அவரு போயிட்டாரு. ஓகே. பிரியமான ரைட்டர். நான் இவங்களுடைய வார்த்தைகள வந்து நான் நெறைய சிலாதிச்சு பேசியிருக்கேன் அப்டின்னா, அது யாருடைய? அது நான் நெறைய நேர்காணல்ல சொல்லியிருக்கேன். நான் கேட்டு வளர்ந்த பாடலாசிரியர்கள் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் கேட்டுருக்கோம். எல்லாருமே பிடிக்கும். என்ன ஆனா என்னன்னா, இப்போ நம்ம நமக்கு புடிச்ச ஒரு பாடலாசிரியர்ன்னு எடுத்து நம்ம பேசும்போது, அவர நம்ம பெருமைப்படுத்திர்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி நெறைய பாடலாசிரியர்கள் சில வரிகள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? அவங்கள மறைமுகமா நம்ம அத தாழ்த்துறோமோ? அவங்க மதிப்ப குறைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கும். எல்லா இப்ப நீ உதாரணத்துக்கு கண்ணதாசன் ஐயா பத்தி பேசுவோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வச்சீங்கன்னா, நான் கண்ணதாசன் ஐயா பாடல் நெறைய சொல்லுவேன். ஆ. வைரமுத்து ஐயா பத்தி பேசணும்னா சொல்லுவேன். வாலி ஐயா பத்தி பேசணும்னா சொல்லுவேன். இன்னைக்கு இருக்க பாடலாசிரியர்கள் பத்தி பேசினா அவங்களோட வரிகள் என்னன்னு சொல்லுவேன். ஆனா மொத்தமா சொல்லி நீங்க ஒருத்தர சொல்லுங்கன்னா, அது தயக்கமா இருக்கு சொல்றதுக்கு. ஓகே, அதனால ஓகே, ஓகே. எல்லாருடைய பாடல்களும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் இந்த எழுத்துத் துறையில வந்ததுனால சொல்றேன். எல்லாருமே சிரமப்பட்டு தான் எழுதுறாங்க. சிரமப்பட்டுன்னா, அ நம்மள்ட்ட இருக்கிற ஒரு விஷயத்த மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல கடினமான உழைப்பு செலுத்தி தான் செய்றாங்க. அத வைரமுத்து ஐயா வார்த்தையில சொல்லணும்னா, ஆ ஒவ்வொரு பாடலிலும் என் உயிர் கசிந்திருக்கிறதும்பாரு. அத இப்ப நம்ம எழுதும்போது தெரியுது. அவர் அப்ப நமக்கு அது புரியல. ம். இப்ப புரியுது. எல்லா கவிஞர்களுமே தன்னுடைய உயிரை ஒவ்வொரு பாடலிலும் ஊனை உருக்கி உயிரை கசிந்து தான் எழுதி குடுக்குறாங்க. சில பாடல்கள் வெளியில போய் அவங்களுக்கு பரவலான பேர எடுத்து தந்துருது. சில பாடல்கள் வந்து அப்படியே வணிக ரீதியா அப்படி இதாயிருது. புரியுது. அப்புறம் நான் இந்த கேள்வி எப்படி கேட்கிறேன், தனிமையில இருக்கும்போதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சிட்டு இருக்கும்போதோ, இல்ல உடைஞ்சு உட்கார்ந்திருக்கும்போதோ, ஒரு பாடல் வந்து நம்மளுக்கு ஆறுதல் செலுத்தும். அப்படி நீங்க கேட்கக்கூடிய பாட்டுனா என்ன பாட்டு? அது எப்பொழுதுமே எனக்கு போனால் போகட்டும் போடாதான். போனால் போகட்டும் போனாமா. ஆமா. ஓகே. அந்த பாடல் வந்து நீங்க தத்துவ பாடலா எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்ணதாசன் ஐயாவோடது. ஒரு ஞான உபன்யாசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்பிக்கைக்குரிய பாடல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா அது அது ஒரு நிலையாமை குறித்த ஒரு பாடல் தான் அது. மனித வாழ்க்கை வந்து நிலையாமை தான். ஆனா சித்தர்கள் நமக்கு நெறைய பேர் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள்லாம் நிலையாமை குறித்து நெறைய பேசியிருக்காங்க. அ கண்ணதாசன் ஐயாவும் அவரும் நெறைய பாடல்ல சொல்லியிருந்தாலும், இதில அவர் சொன்ன வீச்சு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. ம். ரொம்ப எளிமையா "போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா" அப்படின்னு ஒவ்வொரு வரியிலுமே சொல்லியிருப்பார். ம். அம் "எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன். இதற்கு ஒரு மருந்தினை கண்டேனா" அப்படின்னு போற போக்குல அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த பாடல்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா நல்லா பாருங்க. அ அந்த பாடல் வந்து நீ என்ன நடந்தாலும் அந்த "போனால் போகட்டும் போடாங்கிற" அந்த மனநிலையிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, உன்னோட இயக்கத்த கன்டின்யூ பண்ணுங்கிற மாரி இருக்கும். ம். அதுக்கு ஏத்த மாரியே பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் முழுக்க சிவாஜி சார் நடந்துகிட்டே இருப்பாரு. எந்த இடத்துலயுமே நிக்க மாட்டாரு. ஒரு 2 இடத்துல மட்டும் "போனால் போகட்டும் போடாங்கிற" அந்த ஓப்பனிங் மட்டும் அப்படி நின்னு கைய தூக்கியிருப்பாரு. ம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, அது இயல்பா அமைஞ்சதா? அல்லது அவங்க திட்டமிட்டு
அமைச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது, அந்த பாடல் வரிகளுக்கு ஏத்த மாரியே அவர் நடந்துகிட்டே இருப்பாரு. மற்ற எல்லா பாடல்கள்லயும் சிவாஜி நிப்பாரு, பார்ப்பாரு, வரிகளுக்கு ஏத்த மாரி அவர் வாய் அசைக்கிறது ஒரு க்ளோஸ்அப் வச்சிருப்பாங்க. அவருடைய புருவங்கள் துடிக்கும், கன்னங்கள் துடிக்கும், கண்கள் விரல் அந்த வார்த்தைக்கு ஏத்த மாரி, காது நரம்புகள் வெடிக்கும். ஆனா அந்த பாட்டுல எதுவுமே இருக்காது. அந்த வரிகள் இருக்க மாரியே இருக்கும். அது எப்பொழுதுமே எனக்கு இது போனால் போகட்டும் கூட தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல வலிக்கும். அப்புறம் இத கடந்து தான் போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, போனால் போகட்டும் கூட அப்படின்னு. நீங்க இந்த பாட்ட சொன்னதுனால நான் இன்னொரு பாட்டு சொல்றேன். "ஆட்டி விட்டார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா." இந்த பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுதானே விதி தானே. இறைவன் விதி. அதத்தான் சொல்றாரு அவரு. என்ன நம்ம வெளியில போறோம். நமக்கு தெரியாம என்னென்னவோ நடக்கலாம். இது நம்ம திட்டமிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். நமக்கு வழியில திட்டமிடாத விஷயங்கள் எவ்வளவோ நடக்கும். ஆ எனக்கே ஒரு விபத்து நடந்தது இந்த பாடல் முயற்சியில. ம். நான் வந்து ஆ சூளைமேடு போயிட்டுருந்தேன். சூளைமேடு போயிட்டுருந்த என்ன ஒருத்தரு கோடம்பாக்கம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கோடம்பாக்கம் பிரிட்ஜில ஏறுனது தான் தெரிஞ்சது. ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சு கீழ தள்ளிட்டு போயிட்டான். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் மருத்துவமனையில இந்த மூக்கெல்லாம் கிழிஞ்சு. அப்ப ஆமா. அப்போ நம்ம அது அது யார் செஞ்சது? அந்த ஃபோன் வரும். என்ன அங்க கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. என்னுடைய பயணம் வந்து சூளைமேடு. சூளைமேட்டிலேருந்து அண்ணா சாலையில ஒருத்தர பார்க்க போறேன். நெல்சன் மாணிக்கம் ரோடு வழியா போறோம். இதுதான் என் பயண திட்டம். அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வந்து ஏறணுங்கிறது என் பயண திட்டத்திலே இல்ல. அப்ப யாரோ ஒருத்தன் ஆட்டி வச்சிருக்கான், ஒருத்தன் ஆடியிருக்கான், அனுபவிச்சுட்டேன். அவ்வளோதான். நான் ஏன் இந்த பாட்டும் கேட்டேன்னா, பிளஸ் நீங்க போனால் போகட்டும் படம் சொல்லும்போது, எனக்கு நான் அதிகமா அப்படி உட்கார்ந்திருக்கும்போது, இந்த பாட்டு வந்து என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஃபைன். இல்ல எல்லாமே சரியா கண்ணதாசன் போயிடும். ஐயரோட தத்துவ படம் எத எடுத்துக்கிட்டீங்கனாலும், 6 மனைவி 6 ம். என்ன நீங்க சொல்ற மாரி ஆட்டு வித்தால் யார் ஒருவன், போனால் போகட்டும் போடா, தெய்வம் தந்த வீடு எல்லாத்துலயுமே அந்த கதாபாத்திரங்களுடைய கதையும் இருக்கும். அத தாண்டி வெகுஜன மக்களுடைய வாழ்வியல சொல்லும் அது. அதுதான் சொல்ல வந்தேன் நான். அத நீங்க ஞான உபசாணியமா கீத மாரி ஒரு ஞான சொற்பொழிவா எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஒரு திரை இசை பாட்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது அந்த நேரத்துக்கு உங்களுக்கான ஒரு ஊக்க மருந்தா எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் அது. ஆனா அது ஒரு வேலை செய்யும். ம். நீங்க அத அத ஆழ்ந்து கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த வரிகள் வந்து ஒரு வேலை செய்யும். ஆமா. கண்டிப்பா. இப்ப உங்களுடைய பாடலுக்குள்ள வரணும். முதல் பாட்டுக்கும், அடுத்து 2வது பாட்டுக்கும் இருந்த அந்த ஒரு இது இருக்குமே. ஓகே முதல் பாடல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர். செமப்பா. இதுக்கப்புறம் நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டா தான் அது. நிச்சயமா இருந்துச்சு. ஏன்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டம் அப்படி. ஒரு பாடல் எழுதி ஹிட் ஆனா போதும். அன்னைக்கு நம்ம முயற்சி அப்படிதான் இருந்துச்சு. நம்ம யார்ட்டயாவது சொன்னா கூட அதான் சொல்லுவோம். போய் வீட்ல கேட்குறாங்க, "என்னப்பா நீ போய் 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. எப்பப்பா நடக்கும்? முடியலன்னா வந்துருப்பா." அப்படின்னு எப்பயாவது அவங்க பெற்றோர்களா தானே நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நெனைப்பாங்க. ரொம்ப வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய அப்பாவும் சரி, எங்க அம்மாவும் சரி, அ ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ இருக்க ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் நானு. அ ஒ நான் முயற்சி பண்ண போறேன்னு சொன்னதுமே என்ன தடுக்கலாம் இல்ல. அதாவது "உனக்கு என்னடா தெரியும்? இதுவரைக்கும் நீ ஒரு புத்தகம் படிச்சு கூட நான் பார்த்தது இல்லையே! நீ ஒரு கவியரங்கம் போனது இல்லையே! நீ எழுதி பார்த்தது இல்லையே! உனக்கு என்னடா தெரியும்? நீ போக்கூடாது." அப்படின்லாம் சொல்லல. நான் அந்த மாரி பாடல் எழுதணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு தோணுது. போனா வந்து ஆ என்னால சாதிக்க முடியும்னு தோணுதுனோனே, "சரி பார்த்து போய் இருந்துக்கப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மழை நேரம் அது. அந்த மழை நேரத்தில எங்க அப்பா போயி ஒரு இடத்துல தண்டலுக்கு ஒரு ரூ. 5000 பணம் வாங்கிட்டு வந்து என் கையில குடுத்து, "கிளம்பி போடா! உன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு. முடியலன்னா யோசிக்காத திரும்பி வந்துரு." இப்போ வரைக்குமே அதான் சொல்லுவாரு. அ அப்படிதான் அனுப்பிச்சு வச்சாரு. அப்போ வந்து எனக்கு எங்கேயுமே தடையெல்லாம் போடல. ஆனா வந்து அந்த கேப்புங்கிறது வந்துகிட்டே இருக்கும். 2000ல ஒரு ஆல்பம் எழுதியிருக்கோம். 2003ல ஒரு திரைப்பட பாடலுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது வந்து என் பேர் இல்லாம வெளியில வருது. நான் இப்ப அத அங்க சொல்ல விரும்பல. என்ன அதுக்கப்புறம் ஹிட்டு. ஆமா அந்த பாடல் ஹிட் இன்னைக்கு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். என்ன அதுக்கு பிறகு வந்து 6 வருடம் மறுபடியும் ஒரு போராட்டம். அந்த 6 வருட போராட்டத்தில ஓஸ்லா கிடைக்குது. அந்த ஓஸ்லா கிடைக்கும்போது, அப்ப இதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு பாட்டு கிடைச்சு அம்மாட்ட தான் சொல்லுவேன். ஆ இல்லம்மா ஒரு பாட்டு கிடைச்சா போதும்மா, அதெல்லாம் மறைஞ்சிரும். நம்ம வறுமைகள்லாம் தீர்ந்துரும். நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம்போம். சரி அப்ப அந்த ஒரு பாட்டு வெயிட் பண்றோம். கரெக்ட்டா கிடைக்குது. அதுவும் யாருன்னா, பூபதி பாண்டியன் சார். அந்த நேரத்தில வந்து தேவதை கண்டேன், திருவிளையாடல் அரங்கம், மலைக்கோட்டைன்னு 3 ஹார்ட் ஹிட்ட குடுத்த ஒரு இயக்குனர். இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சார் சொல்லவே வேண்டாம். இந்த 2 பேருடைய காம்பினேஷன்ல முதல் பாட்டு அமையுது. அப்ப எப்படி என்னோட சந்தோஷத்த நீங்க சொல்ல வேண்டியதில்ல. இன்னொரு பக்கம் எல்லா பாடலும் வந்து முத்துக்குமார் அண்ணா எழுதுறாரு. அடுத்த பாடல்லாம் முத்துக்குமார் அண்ணா எழுதுறாரு. ஸோ முதல்லயே நம்ம போய் சேர்ற இடமே ரொம்ப சரியான ரொம்ப இடம் தான். சரியான இடத்துல போய் சேர்றோம். பாடலும் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. யுவன் சார்லாம் கேட்டுட்டு ரொம்ப பாராட்டுனாரு. ம். நேர்ல சந்திக்கல ஆனா. ம், ம். பாடலா தான் அங்க போனது. நேர்ல சந்திக்கல. ஆனா எனக்கு டைரக்டர், இணை இயக்குனர்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. "யுவன் சார் ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க தொடர்ச்சியா அவர பாருங்க" அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவர நெறைய முறை ஃபாலோ பண்ணேன். அவர சந்திக்க முடியல. அது வேற விஷயம். ஆம் பாடல் வந்துருச்சு. எல்லா பக்கமும் கேட்கப்படுது.
எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி இனிமே நமக்கு பாடல் வந்துரும்னு நெனச்சா, இல்ல. பழையபடி பேக்க தூக்கி மாட்டிட்டு ஒரு முயற்சி கிளம்புவோம் இல்லையா? ஆ. அந்த மாரி தான் மறுபடி தேடல். என்ன இப்போ ஒண்ணுன்னா, நம்ம கையில ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. எங்க எப்பயாவது போய் நின்னா, யுவன் சார் மியூசிக்ல, பூதி பாண்டியன் சாரோட இயக்கத்துல ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ஓஷலாவ சொன்னா தெரியுது. ம். அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்துக்கு 2 பாடல், 3 பாடல் அப்படியே கிடைச்சுக்கிட்டு இருந்தது. ஆ கம்மன் கலர்ன்னு ஒரு திரைப்படம். இயக்குனர் முருகதாஸ் சாருடைய அ அசோசியேட் அவர் டீம் அவரு. அவர் படத்துல முழு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. வெளிவராம. ம். ஒருவேள அந்த படம்லாம் வந்திருந்தா கொஞ்சம் சீக்கிரம் அறிமுகப்பட்டு எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிருப்பேன். ஏன்னா, அதில அந்த படத்தில வந்த பாடல்கள்லாம் நல்ல பாடல்கள். கதை ஓட்டமான பாடல்கள். இப்படி நெறைய படங்கள் எழுதிக்கிட்டே இருந்தேன். தொடர்ச்சியா எனக்கு பூபதி பாண்டியன் சார் அவருடைய படங்கள்ல 2 பாட்டு, 3 பாட்டுன்னு வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் படங்கள் வந்து வணிக ரீதியா போகாதனால, பாடல் வந்து மக்கள்ட்ட போய் சேரல. ஒரு நீண்ட ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்த வந்து திலகன்ங்கிற ஒரு படம் மூலமா எனக்கு அ கிடைச்சது. அந்த படத்தில நான் நெறைய பாடல்கள் கிட்டத்தட்ட 4 பாடல் எழுதியிருந்தேன். மொத்தம் 6 பாடல்கள். 4 பாடல் பெரும்பாடல்கள், 2 பாடல் குறும்பாடல். அந்த பாடல் வந்து ஓரளவுக்கு பழையபடி ஓஷலா மாரி வெற்றி அடைஞ்சது. ஆனாலும் அடுத்த வாய்ப்புகள குடுக்கல. மறுபடியும் ஒரு முயற்சி தான் ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த கேப்ல தான் இந்த திலகர் மூலமா எனக்கு அப்ப மந்திரமூர்த்தி சார் அறிமுகம். அவர் 2022ல ஒரு கால் பண்ணாரு. என்ன ஞாபகம் வச்சிருந்து அவர் பண்ணாரு. உண்மையிலேயே அவருக்கு நான் இந்த தருணத்தில நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லா நேரலயுமே சொல்லிட்டேன். எனக்கு அது ஒரு மறுஜென்மம் மாதிரி தான். அப்பதான் அயோத்தி கிடைச்சது. அயோத்தி கிடைச்சு பாடல் வந்து என்னை எல்லா இடத்துலயும் கொண்டு சேர்த்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்துக்கு மறுபடியும் அதே மாரி தான். பெருசா பரபரப்பா நெறைய கிடைக்கல. ஆனா, இந்த கவிஞரா சாரதியா நல்லா எழுதுவாரு. ஆ. குடுக்கலாம் அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சேன்.